வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ தேவி மகாத்மியம். அத தசமோऽध्यायः 10வது அத்தியாயம். शुम्भवधம். ஓம் ரிஷி உவாச்ச. ஓம் ரிஷி கூறியது, பிராணனுக்கு நிகரான சகோதரன் நிசும்பன் கொல்லப்பட்டதையும் சைன்யம் அழிக்கப்பட்டதையும் கண்டு சும்பன் கோபம் கொண்டு துர்காதேவியை பார்த்து பின்வரும் வார்த்தையை சொன்னான். பலத்தினால் கொழுப்பு பிடித்து மதிக்கட்ட துர்க்கையே, நீ கர்வத்தை இங்கு என்னிடம் கொண்டு வராதே. நீ மிகவும் கர்வம் கொண்டுள்ளாய். எனினும் பிறருடைய பலத்தை கொண்டே யுத்தம் செய்கிறாய் என்றான். தேவி கூறியது, இந்த உலகில் உள்ளவள் நான் ஒருத்தியே. என்னை தவிர இரண்டாவது என்ன உள்ளது? புத்தி கெட்டவனே, இவர்கள் எல்லாம் எனது அம்சாவதாரமானவர்கள். என்னை தவிர வேறல்லர். இவர்கள் அனைவரும் என்னிடமே புகுவதை காண்பாய் என்றாள். பின்னர் பிரம்மாணி முதலான அந்த தேவிகள் எல்லாம் அந்த கௌசிகி தேவியின் உடலில் புகுந்தனர். அம்பிகை ஒருத்தி மட்டும்தான் அப்போது இருந்தாள். தேவி கூறியது, என்னுடைய ஐஸ்வர்ய சக்தியினால் எந்த பல வடிவங்களை தோற்றுவித்தேனோ அவை என்னால் மீண்டும் கவரப்பட்டன. ஒருத்தியாகவே நிற்கிறேன். யுத்தத்தில் சிரம் கொள்வாய். ரிஷி கூறியது. பின்னர் எல்லா தேவர்களும் அசுரர்களும் பார்த்து கொண்டிருக்க சும்பனுக்கும் தேவிக்கும் இருவருக்கும் இடையில் யுத்தம் தொடங்கியது. பான வருஷத்துடன் கூறிய சஸ்திரங்களுடனும் அவ்வாறிய கொடிய அஸ்திரங்களுடனும் உலகனைத்தும் நடுங்கச் செய்யும் போர் அவர்களிடையே மீண்டும் மூண்டது. அம்பிகை 100 கணக்கில் விட்ட திவ்யாஸ்திரங்கள் எவையோ அவற்றை அசுரராஜன் எதிர்த்து வெட்டும் அஸ்திரங்களால் வெட்டினான். மேலும் அவன் விடுத்த திவ்யாஸ்திரங்களை பரமேஸ்வரி உக்கிரமான ஹுங்காரம், முச்சாரணம் முதலியவற்றால் விளையாட்டாக அழித்தாள். பின்னர் அவ்வசுரன் 100 கணக்கான பானங்களால் தேவியை மறைத்தான். அந்த தேவியும் கோபித்து அவனுடைய வில்லை அம்புகளால் ஒடித்தாள். வில் ஒடிக்கப்பட்டதும் அசுரராஜன் சக்தி ஆயுதத்தை எடுத்துக்கொண்டான். அதையும் தேவி தன் கையில் இருந்த சக்கராயுதத்தால் வெட்டினாள். பின்பு அசுர ராஜாதி ராஜன் வாளையும் பிரகாசம் பொருந்திய சதச்சந்திரம் என்னும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு தேவியை அப்போது எதிர்த்து பாய்ந்தான். அவன் பாயும் போதே விரைவில் சண்டிகை அவன் வாளையும் சூரியன் போல் ஒளி பொருந்திய கேடயத்தையும் தனது வில்லினின்று விடுத்த பானங்களால் சேதித்தாள். அப்போது குதிரையும் கொல்லப்பட்டு சாரதியும் இன்றி வில்லும் ஒடிக்கப்பட்டு அவ்வசுரன் அம்பிகையை கொல்ல முயல்பவனாய் முத்கர ஆயுதத்தை எடுத்து கொண்டான். கூறிய பானங்களால் தேவி எதிர்த்து வரும் அவனுடைய முத்கரத்தை பிளந்தாள். அப்படியும் அவன் முஷ்டியை உயர்த்தி கொண்டு வேகமாக அவளை நோக்கி பாய்ந்தான். அசுர சிரேஷ்டன் தேவியின் இருதயத்தில் முஷ்டியால் குத்தினான். தேவியும் அவன் மார்பில் உள்ளங்கையால் அறைந்தாள். கைத்தலத்தால் அறையுண்ட அவ்வசுரராஜன் பூதலத்தில் விழுந்தான். விரைவில் மீண்டும் எழுந்தான். தேவியை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் கிளம்பி நின்றான். அங்கும் ஆதாரமின்றி அவன் சண்டிகா தேவி அவனுடன் போர் புரிந்தாள். சண்டிகையும் அசுரனும் ஆகாய வெளியில் அப்பொழுது ஒருவருடன் ஒருவர் புதுமுறையில் சித்தர்களும் முனிவர்களும் அதிசயிக்கும்படி நெருங்கி யுத்தம் செய்தனர். அம்பிகை நெடுநேரம் அவனுடன் நெருங்கி அவ்வாறு யுத்தம் செய்தாள். அவனை துரத்தி சுழற்றி பூதலத்தில் எரிந்தாள். எரியப்பட்ட அந்த துராத்மா பூமியை அடைந்து முஷ்டியை உயர்த்தி கொண்டு சண்டிகையை கொல்ல விரும்பி வேகமாக பாய்ந்தான். தைத்திய மக்களின் அதிபனாகி அவன் அங்கனம் வரும்போதே தேவியானவள் அவன் மார்பில் சூலத்தால் குத்தி பிளந்து பூமியில் வீழ்த்தினாள். தேவியின் சூலத்தின் நுனியால் பிளவுண்ட அவன் கடல்களும் த்வீபங்களும் மலைகளுடன் கூடிய பூமி முழுவதையும் நடுங்க வைத்து கொண்டு பிராணனை விட்டு தரையில் வீழ்ந்தான். அந்த துராத்மா கொல்லப்பட்டதும் உலகனைத்தும் ஆனந்தத்தில் மெய்மறந்தது. ஆகாயமும் நிர்மலமாய் விளங்கிற்று. வால் நட்சத்திரங்களுடன் கூடிய நிமித்தங்கள் எவை முன் காணப்பட்டனவோ அவை சாந்தமடைந்தன. அங்கு அவன் வீழ்ச்சியுற்றதும் நதிகள் தம் வழியில் அடங்கிச் சென்றன. அவன் கொல்லப்பட்ட பின்னர் எல்லா தேவகணங்களும் ஆனந்தம் பொங்கும் மனத்தினராய் கந்தர்வர்கள் இனிமையாய் பாடினர்.
சிலர் வாத்தியங்களை முழங்கினர். அப்சர கணங்கள் நர்த்தனம் செய்தனர். காற்று சுபமாய் வீசிற்று. சூரியன் அழகிய பிரபையுடன் விளங்கினான். அக்னிகள் சாந்தமாக ஜொலித்தன. திக்குகளில் எழுந்த ஒளிகளும் சாந்தமடைந்தன. ஓம் ஜெய ஜெய. ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 10வது அத்தியாயம் முற்றிற்று. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.